இப்போ ரீசெண்டாக அமேசான் ஃப்ளாஷ் சேல்ஸில் நம்ம சேனலுக்கோசரம் ஒரு மைக் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மைக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பழைய வச்சுருக்க மைக்குக்கும் இந்த மைக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், ஸ்ரீஹரி ஃப்ரம் இன்ஃபர்மிக்ஸ் சேனலுக்கு தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் படி கிளிக் பண்ணுங்க. சோஷியல் மீடியா இன்னும் போய் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட அப்டேட்ஸ்லாம் கொடுப்போம். வாங்க கைஸ், இந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பாக்ஸில் இருக்க கண்டென்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே நண்பா, முதல்ல பாக்ஸுக்குள்ளே கண்டென்ட் பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வெளில எடுப்போம். ஸோ இதுதான் அந்த ஒரு பாக்ஸ் அது. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டியாக வர்றதுக்கோசரம் ஒரு இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்வாய்ஸ் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரமாக வச்சுட்டு உள்ளே இருக்க நம்ம மெயின் பாக்ஸ் வந்து நம்ம வந்து முதல்ல பிரிக்கலாம். பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காமிக்கிறேன். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து போயாவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வேறு எதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல, போயா தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அவங்களோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது இங்கே இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்க்ரீன்லேயும் பிரித்ததுக்கப்புறமா பாக்ஸ்குள்ளே வேறு என்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரமாக அப்புறம் வச்சிடலாம். ஸோ முதல்ல வந்து இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பவுச் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பவுச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கேரி எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா வந்து மைக்கை வந்து மடக்கி வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வந்து இந்த பவுச்சில் வந்து இது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பவுச்சில் வந்து மைக்கை வெளில எடுப்போம். ஸோ ஓகே, இதான் வந்து மைக் இது. அப்புறம் வேறு என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பவுச்சில் பார்க்கலாம். பவுச்சில் ஒரே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்கா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த கண்டென்ட்ஸ் நம்மளோட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லென்த்து, இதோட ஒயர் லென்த் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து எஃபிஷியண்ட்டாக நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒயர் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒயர் இந்த அளவுக்கு லென்த்து எல்லாம் கொடுத்துருக்குறது. ஏன்னா வந்து நான் இப்போ பழைய மைக் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது. இந்த மைக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மைக் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமரான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து கேமராலேயும் நம்ம DSLRs கேமராலேயும் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இந்த போயா மைக்குன்றது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் தான் அந்த அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அந்த பெரிய அடாப்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கன்வெர்ட்டர், அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல மைக்கு. சரிடா, இது ஏன்டா இந்த நம்ம இதுக்கு வாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து கம்பேரிசன் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஆடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆடியோ டெஸ்ட் பண்ணலாமா? இப்போ நான் பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பழைய மைக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஹே கைஸ், ஸ்ரீஹரி ஃப்ரம் இன்ஃபர்மிக்ஸ் சேனல். இப்போ தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் படி கிளிக் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்போம். இப்போ நம்ம எதில் டெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து போயா மைக்கில். ஸோ இப்போ எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள். ஹே கைஸ், ஸ்ரீஹரி ஃப்ரம் இன்ஃபர்மிக்ஸ் சேனலுக்கு தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நோட்டிஃபிகேஷன் படி கிளிக் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஓகே நண்பா, இப்போ வந்து ஃபைனல் வீடியோட எண்டில் இருக்கும். போயா மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் தென் நம்ம ஆடியோ கம்பேரிசன் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 870 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 870 ரூபா கொடுத்து இந்த மைக் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிகினர் யூடியூபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து காசு கையில் இருந்தது. ஸோ மைக் வந்து ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட தாட் இருந்தது. ஏன்னா இந்த மைக்கில் வந்து நான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஷூட் பண்ண வகையில் வந்து குறன்னு நிறைய சத்தம் வந்தது. ஸோ அதில் அந்த கடுப்பில் என்ன வாங்கிட்டேன், அந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டேன், சரி 800 தானே போனால் போகட்டும், எப்போ இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலராக ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மைக்கை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். காசுலாம் இல்லை, எனக்கு வந்து பட்ஜெட் தான் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு 400 இல்லைனா 300 ருபீஸ் மைக்கை வாங்கிக்கோங்க. இதுவே ஒரு நல்லவே மைக்கு வந்து உங்கள் லைஃப் லாங் வரைக்கும் வரும். இந்த மாதிரி வந்து அன்பாக்சிங்ஸ், இது மாதிரி வந்து கம்பேரிசன் வீடியோஸ் வேறு எதாவது பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். வேறு எதாவது இது மாதிரி வந்து அன்பாக்சிங்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, signing off from you. Bye. Have a nice day.